நம்ம யோசிக்கவே மாட்டோங்க. ஆனால் எங்கே ஷாப்பிங் பண்ணோன்னு ரொம்ப யோசிப்போம். சாரிக்கு ஒரு இடம், சல்வாருக்கு ஒரு இடம், மென்ஸ் வேர்க்கு ஒரு இடம், கிட்ஸ் வேர்க்கு ஒரு இடம், ஃபர்னிச்சரோட இடம், கிராசரி ஒரு இடம்ட்டு இப்படி ஒன்று ஒவ்வொரு இடத்துல பார்த்து வாங்குவோம். ஆனால் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ம இப்போ மதுரையில் இருக்க இந்த சென்னை சில்க்ஸில் இருக்கோங்க. இந்த இடமே ரொம்ப ஃபேமஸ். ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் தியேட்டர்னு சொல்லக்கூடிய தங்கம் தியேட்டர் இருந்த இடத்துல தான் இப்போ நம்ம சென்னை சில்க்ஸ் இருக்குது. இவங்களோட விவாஹா கலெக்ஷன்ஸ் கேட்கவே வேணாங்க. அனுஷ்கா கொடுத்த ஆடை இன்னும் மறக்க முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இருக்கும். அதுவும் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வெட்டிங் கலெக்ஷன் சாரீ, சாஃப்ட் சில்க் சாரீ, சில்க் சாரீஸ்னு எக்கச்சக்க சாரீஸ் இருக்கு. ஸோ நம்ம இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. சச் அ பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன். மோஸ்ட்லி முகூர்த்தம்க்கு வந்து நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலான சாரீ பார்டர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும், கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான பார்டர் தான் இது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பார்டர் டிசைனு. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டன் கலரும் இருக்குது, சில்வர் கலரும் இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் த்ரெட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. பிங்க்கில் அழகான த்ரெட் ஒர்க்ஸ், டிசைன்ஸே சூப்பராக இருக்குது. இப்போ என்னென்னா சாரீ சூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க வந்து பெரிய பார்டர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. சின்ன பார்டராக இல்லை பார்டர்லெஸ்ஸாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த குட்டி பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப டாலாக இருக்கவங்க வந்து அவங்க டால்னஸை கொஞ்சம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா பெரிய பார்டர் போயிடுவாங்க. ஷார்ட்டாக இருக்கவங்க குட்டி பார்டர் இல்லைனா பார்டர்லெஸ் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பார்டர் சாரீ தான் அது. அஃப்கோர்ஸ் இதுலேயுமே அழகான கோல்டன் கலர் ஜரி, உள்ள சில்வர் கலர் ஜரி, அதுக்குள்ளே அழகான த்ரெட் ஒர்க்ஸ், இந்த மீனா ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய் இருக்கிறதுக்குள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒர்க் இருக்குது. ஸோ விவாஹா கலெக்ஷன்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். இந்த கலர் காம்பினேஷன் மேட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். பிங்க்னு ஒரு மாதிரி க்ரீன் இது. ஸோ இந்த கலர் அப்புறம் க்ரீன் அண்ட் ரெட், இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம கட்டும் போது ஆர்னமெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக போடணும்னு கூட இல்லை. இதை கட்டிட்டு நம்ம கொஞ்சம் சிம்பிள் ஆர்னமெண்ட்ஸோட மேட்ச் பண்ணால் கூட உடம்பு ஃபுல்லாக நமக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த பார்டரில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. இது முன்னாடி நம்ம பார்த்த சாரீஸ்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பார்டர்ஸ் இருந்தது. மோஸ்ட்லி அந்த முகூர்த்தம் சாரீஸோட ட்ரெடிஷ்னல் பார்டர் அதில் இருந்தது. பட் நம்ம ட்ரெண்டுக்கு கொஞ்சம் வரணும், ட்ரெண்டியாக இருக்கணும், முகூர்த்தம் சாரியை கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியாக ஃபேன்சியாக இருக்கணும்னா நிச்சயமாக இந்த சாரீ சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்டரே இந்த பைத்தானிக் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாடலில் இருக்குது. இது நமக்கு பார்க்குறதுக்கு பிரிண்டட் சாரீ மாதிரி இருக்கு இல்லையா? பட் இது எல்லாமே ஹேண்ட் வீவிங், எல்லாமே கையால் நெசவு பண்ண அந்த த்ரெட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் நம்ம சாரீ எவ்வளோ அழகாக வாங்குகிறோமோ இந்த ப்ளவுஸை சூஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அதுக்கு ஒர்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுவோம் நிறையா. பட் இந்த ப்ளவுஸை பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுமா இதில்? அதுலேயுமே அந்த பைத்தானிக் பார்டர் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பார்டர் டிசைனிங் எல்லாமே. என்னடா இவன் இங்கே இருக்கான்னு பார்க்குறீங்களா? என்னால் ஒரு சாரியாக அவங்களை கேட்டு வாங்க முடியலங்க, அதனால் மொத்தமாக விரிச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி விவாஹாவோட பியோர் சில்க் சாரீஸ் எல்லாமே பார்த்தோம், அவ்வளோ லக்ஸுரி கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே. இப்போ நாம் ட்ரெடிஷ்னல் சாரீஸ்க்கு வந்திருக்கோம். ஒரு சிலர் ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாரீஸ் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க இது. ரொம்ப லாங்கான பார்டர் பிடிச்சவங்களுக்கு இந்த சாரீ. இதுவுமே சூப்பரான அழகான ட்ரெடிஷ்னல் டிசைன், ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே அழகான ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்குது. நல்ல கோல்டனான திக் பார்டர் இருக்குது, ரொம்ப திக்கான பார்டர் இது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ப்ளவுஸ் வந்து அழகாக பிரிண்ட்ஸ்லேயும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம பிளெயினாக போட்டால் கூட சாரீ நம்மளை அழகாக கவர் பண்ணிடுங்க. அண்ட் க்ரீன், ஒரு சூப்பர் க்ரீன் இது. அகெயின் த பியோர் சில்க், பியூட்டிஃபுல் திக் பார்டர்ஸ். இது ஒரு சின்ன பார்டர். ஸோ டிஷ்யூ தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. டிஷ்யூ சாரீஸ் தான் நிறையா பெண்கள் வந்து விருப்பப்பட்டு வாங்குறாங்க. ஆனால் அதுலேயே எனக்கு ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள். இது நம்ம ரெண்டு வகையிலையும் குறிப்பிடலாங்க. ஃபேன்சியாகவும் இருக்குது, அதே சமயம் பார்டர்ஸில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் வருது. நம்ம எப்படி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி லுக் கொடுக்கும். எனக்கு இந்த சாரியில் அட்ராக்டிவாக இருந்தது என்னென்னா, ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ரெகுலர் டிஷ்யூ சில்க் சாரீஸில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. பியோர் சில்க்
அதில் அழகான ஒரு ரோஸ் கோல்டும் இருக்குது, சில்வரும் இருக்குது, கோல்டு டிசைன்ஸும் இருக்குது, அது இல்லாமல் பிரிண்டட் கலர்ஸும் இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், காப்பர் அண்ட் பிங்க்கு. இந்த ஜரியே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இதை போட்டுட்டு வெளியே போகும்போது அப்படியே நல்லா பளிச்சுன்னு தெரியும் பார்க்குறதுக்கே. இது வந்து ஒரு சிலர் வந்து டிஷ்யூ சில்க்ஸ் விருப்பப்பட்டு கட்டுவாங்க. பட் டிஷ்யூ சாரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண தெரியாது. எனக்கு டிஷ்யூ சாரி வேண்டாம், ஆனால் எனக்கு டிஷ்யூ சில்க் மாதிரி தெரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த சாரி நம்ம சூஸ் பண்ணலாம். இது பார்க்க டிஷ்யூ சில்க் மாதிரியே இருக்குது, பட் அது டிஷ்யூ இல்லை. அண்ட் இந்த சாரீ கலர் காம்பினேஷனே ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த பார்டரை வந்து வெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்ட் பார்டர். ஸோ இது எப்படி மர்ஜ் ஆகிருக்கு பாருங்கள், பார்டரும் சாரியும் அப்படியே மர்ஜ் ஆகிருக்கு. மற்ற ட்ரெஸ்ஸஸை விட பெண்களுக்கு வந்து சாரீ வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டுங்க. இந்த சாரீ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டினேன், இந்த கலரில் கட்டினேன், இந்த டிசைனில் கட்டினேன்ட்டு எல்லாமே ஞாபகம் வச்சுப்பாங்க. அதை அவங்க சூஸ் பண்ணும் போதே அவங்க நிறைய சென்டிமெண்ட்ஸ், நிறைய அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்ஸ் அப்படிலாம் பார்த்து தான் ஒரு சாரீ சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பேட்டர்னில் சூஸ் பண்ணுறோம், என்ன டிசைனில் சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் இப்போ இருக்க செக்ஷன் பேர் வந்து கண்மணி டிசைன்ஸ். இது சென்னை சில்க்ஸில் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கக்கூடிய ஒரு டிசைன். இவங்க எல்லாத்தையும் பார்த்து அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு கண்மணி டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன். இது எல்லாமே இங்கே இருக்க எல்லா சாரியுமே ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ, பியோர் சில்க், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நமக்கு ஒரு வெயிட்டே தெரியாது இந்த சாரீ கட்டியிருக்கும் போது. நிறைய பேர் அந்த மாதிரி விருப்பப்படுவாங்க, சாரீ கட்டணும் ஆனால் கட்டின மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்னும் போது பர்ஃபெக்டாக அந்த சாரீ சூஸ் பண்ணலாம். அம்மாக்கள் நிறைய இந்த மாதிரி சாரீஸ் தான் விருப்பப்படுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா சிம்பிளாக இருக்கணும், அழகாக பார்டர்ஸ் இருக்கணும், ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்கணும்னா இது ரொம்ப பர்ஃபெக்டான சாரீ. பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, அதுக்கு உள்ள ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிரே வித் பிங்க், ஹவ் பியூட்டிஃபுல். அதில் எவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, ஒரு கோல்டன் டிசைன்ஸ் இருக்குது, ஒரு ஜரி, ஒரு ரெட் கலர் ஜரி, ஒரு சில்வர் கலர் ஜரி, அவ்வளோ ஜரி ஒர்க்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுத்தையும். ஒரு சிலர் வந்து இந்த பட்டையாக எனக்கு பார்டர் வேணாங்க, ஒரு திக் பார்டர் வேண்டாம், எனக்கு வந்து பார்டர் இருக்கணும், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், அந்த திக் பார்டர் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்களே. ஸோ அவங்க இதை சூஸ் பண்ணலாம். அந்த திக்காக கீழே இருக்க பார்டர்ஸ் எல்லாமே இது மோஸ்ட்லி நமக்கு பார்டர் இருக்கிறதே தெரியல. அந்த டிசைன், பிங்க் கலர் டிசைன் வந்து நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கட்டணுன்னா நமக்கு ஒரு எலகண்ட் லுக் கொடுக்கும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம். ஒர்க்கும் நமக்கு மினிமலாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அகைன் கண்மணி சாரீஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, 2 ப்ளவுஸ் டிசைன்ஸ், ஜெக்கார்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸ், ஃபுல்லாக ஒர்க்கு அண்ட் பிளெயின் ப்ளவுஸ் டிசைன் ஒன்று. ஸோ நம்ம எது வேணால் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்குமே பியோர் சில்கான சாஃப்டான சாரீஸில் பார்த்தோம். இதுவுமே இந்த வித்தவுட் பார்டர் சாரீ தான். இதோட ஸ்பெஷாலிட்டி அந்த எம்போஸ் டிசைன். ஸோ சில்வர், கோல்டன், ஒரு ப்ளூ ஜெரின்னு மாற்றி அழகாக ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த எம்போஸ் டிசைன் பாருங்கள், ப்ளூ கலர் த்ரெட்டில் அவ்வளோ ஒர்க் இருக்குது உள்ள. இங்கே ஒரு சில்வர் கலர் பூ, இங்கே ஒரு கோல்டன் பூ, அதுக்கு இன்பிட்வீன் ஃபுல்லாகவே இந்த ப்ளூவில் ஒரு எம்போஸ் டிசைன் இருக்குது. அகைன் நமக்கு பார்க்க டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்குது, பட் இது எல்லாமே ஹேண்ட் வீவ். அவ்வளோ அழகான சாரீ இது. அகைன் இதுவுமே பிளெயின் ப்ளவுஸ் ஒன்று, ஜெக்கார்ட் டைப் ப்ளவுஸ் ஒன்று, ஃபுல்லாக ஒர்க்டு ப்ளவுஸு. இது ஒரு பிளெயின் ப்ளவுஸு. என்னோட ஃபேவரட்டான சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சேன். அது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட்டு வேட்டிகள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, ஆண்களுக்கும் அழகான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்துட்டு வரலாம். ஒருத்த வேஷ்டிகள் பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டார்ட் ஆகி லேக்ஸ் கணக்கு வரைக்கும் போயிட்டுருக்குங்க. எக்கச்சக்க டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுற அந்த தோத்தி ஸ்டைல் தான். பியோரான பட்டு முகூர்த்த வேட்டி. இதில் வந்து ஷர்ட்டுக்கு ஒரு மெட்டீரியலும் கொடுக்குறாங்க, கூடவே அங்கவஸ்திரமும் கொடுக்குறாங்க. எப்பவும் போல் ஒரு கோல்டன் பார்டர் வச்ச அழகான ஒரு பட்டு வேட்டி. இது நம்ம எப்போவுமே வியர் பண்ணுறது, நிறைய பேர் இதை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்ட் என்னென்னா இந்த மாதிரி வேஷ்டி தாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே சில்வர் கலர் ஜரி இருக்குது, நமக்கு அது தெரியவே இல்லை, அவ்வளோ மர்ஜாக இருக்குது இந்த கலரில். ஸோ ஒரு கோல்டன் கலர் வேஷ்டி, ஒரு அழகான அங்கவஸ்திரம், ஒரு ஷர்ட் பிட்டு.
இந்த பார்டர் டிசைன் பாருங்கள், ஜென்ரலாக வந்து பார்டர் டிசைன் வந்து ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் இருக்கும். பட் இந்த பார்டரில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, ஒரு டைமண்ட் ஷேப் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு அழகான இந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து மணப்பெண் இல்லாமல் மணப்பெண் தோழிகளும் வந்து ஒரே மாதிரி சாரீ கட்டிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆசைப்பட்டு நிறைய பேர் ஒரு டிசைன்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை தோழர்களுக்கும் அது மாதிரி நாங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளை தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸுமே கூட மேட்சிங்காக வந்து இந்த வேஷ்டி டிசைன்ஸு இது வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் இதை வியர் பண்ணி நான் பார்க்குறேன். ஸோ இது ஃபுல்லாகவே என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பிங்க்கு, க்ரீனு, எல்லோ, ப்ரௌன், ப்ளூன்னு நிறைய டிசைன்ஸ் ஆஃப் வேஷ்டி இருக்குது. அதுக்கு கூடவே ஷர்ட் மெட்டீரியலும் இருக்குது, ரெடிமேட் ஷர்ட்ஸும் இருக்குது. ஸோ இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் கலர். இது வரைக்கும் பார்த்த கலர்ஸ்லேயே இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒரு ஐவரி கலர். இதில் பார்டர் நீங்கள் கோல்டாக இல்லை சில்வரான்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க. ரெண்டுமே இருக்குது. இதில் அவ்வளோ மிக்ஸாகி இருக்குது. இது ஒரு சில்வர் பார்டர் மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்க. பட் இந்த லைட்ஸில் கோல்டாகவும் தெரியுது. இதுவுமே ஒரு ஃபுல் ஸ்ட்ரைப்ஸு. ஸோ நமக்கு சாரீஸ் மாதிரியே தான். செக்டு ஒரு டைப் ஆஃப் லுக் கொடுக்கும், ஸ்ட்ரைப்ஸ் ஒரு டைப் ஆஃப் லுக் கொடுக்கும், பிளெயின் தோத்தி ஒரு டைப் ஆஃப் லுக் கொடுக்கும். அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஒரு பிளெயினான அழகான ஸோ தங்கம் தியேட்டர் இருந்த இடத்துலையே நம்ம சென்னை சில்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு எலீட்டான ஜுவல்லரி ஷாப் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப எலீட்டான ஆன்டிக்கான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ புராண கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியே நிறையா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே கோல்ட், சில்வர், டைமண்ட், பிளாட்டினம்னு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. நம்ம சென்னை சில்க்ஸில் ஒரு முகூர்த்தம் சாரீ, ஒரு வேஷ்டி வாங்க வரோன்னா இங்கேயே மேட்ச் பண்ணி நம்ம ஜுவல்லரிஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டைப் ஆஃப் க்ளோத்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ஜுவல்லை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடலாம். இந்த செட் பார்த்திங்கன்னா அழகான ஒரு லக்ஷ்மி டிசைன் இருக்குது. சூப்பர்வான இந்த எமரல்டு டிசைன் இருக்குது. அழகாக மணி மணியாக சூப்பர்வாக இருக்குது. அதுக்கு ஒரு சோக்கர் செட்டும் இருக்குது. ஸோ அதே பேட்டர்னில் ஒரு அழகான அதோட ஜும்காவுமே பார்த்தீங்கன்னா அழகான அந்த லக்ஷ்மி டிசைன், கீழே வந்து அந்த எமரல்டு மணி இருக்குது. ஜென்ரலாகவே டைமண்ட் ஜுவல்லரிஸ் வாங்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா அது ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளே என்ன ஒரு சின்ன தயக்கம் இருக்குன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல் அப்படின்னு நம்மளே நினைப்போம். ஆனால் இங்கே 4500 ஸ்டார்ட் ஆகுது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ஒரு ஜுவல்லரி வாங்கினோன்னா அது மல்டி பர்பஸாக இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் கிடைக்குமான்னு தான் நம்ம எல்லாருமே தேடுவோம். ஒரு டைமண்ட் ஜுவல்லரியே மல்டி பர்பஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ இந்த ஆரம் செட் பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஒரு 15-16 கேரட் இருக்கும்னு தானே நினைப்பீங்க. ஆனால் இது வெறும் 2.5 கேரட் தாங்க. சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே இடுக்கடுக்கமாக பதிச்ச மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் மேலே கீழேன்னு பதிச்சிருக்காங்க. இந்த டிசைனே ரொம்ப நல்லாயிருக்கு. தூரத்துலேருந்து இந்த நெக்லஸ் போட்டு யாராவது பார்த்தாங்கன்னா அப்படியே செம்ம அழகாக இருக்குங்க. ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இதில் மல்டி பர்பஸ் எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆரம் கீழே இருக்க இந்த பெண்டன்ட் வேணான்னா இதை மட்டும் நீங்கள் கழட்டி எடுத்துகிட்டு இதை மட்டும் ஒரு செட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பெண்டன்ட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெண்டன்ட்டை தனியாக எடுத்து ஒரு செயின் மட்டும் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3-in-1 இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த எமரல்டும் ரூபியும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 இடத்துலையுமே ரூபி தான் வேணும்னா 2 இடத்துலையும் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ரெட், பிங்க் இல்லை ஆரஞ்சு ஷேட்ஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரூபி ஸ்டோன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு ரூபி வேண்டாம், 2 இடத்துலையுமே க்ரீன் தான் வேணும்னாலும்